ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன, சப்போர்ட் ஜோன் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ சப்போர்ட் ஜோன் லெவல் ஆர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். Support is a price level where a downtrend can be expected to pass due to a concentration of demand. அதாவது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நிப்பாட்ட போது அந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ரிவர்சலில் நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மேபி ஒரு பாசிபிள் ரிவர்சலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், when the price stops at a particular price range and changing the direction from down to up அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது. மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் ஏற்கனவே அதே மாதிரி தான் ஒரு அப் கொடுத்து அங்கேருந்து டவுன் ஆகி மறுபடியும் ஒரு புல்லிஷ் கொடுத்து கீழே இறங்கி வந்திருக்கு. மறுபடியும் அப்பு, அதுக்கப்புறம் அதே ரேஞ்சில் வந்து ஒரு டவுனு, மறுபடியும் ஒரு அப்பு, அதே ரேஞ்சில் வந்து டவுன். ஸோ இந்த இடம் மேக்ஸிமம் வந்து 2 ஏரியாவில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் நடந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வரும்போது கண்டிப்பாக அங்கேருந்து 90% வாய்ப்புகள் அதிகம். பை சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வாட்டி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ தேர்ட் டைம் வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா, மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த சப்போர்ட் லெவல் மட்டுமே கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம பை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்பார், அழகான புல்லிஷ் பின்பார் கிடச்சிருக்கு, இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வீடியோ. ஸோ அதையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ரிவர்சல் தெரியுது அப்படின்னா நீங்கள் பை எடுத்திங்கன்னா அது கண்டினியூஸாக அப் சைடில் போகும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஆகுது அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் லெவலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு 50 மூவிங் ஆவரேஜ் நான் இதில் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 50 மூவிங் ஆவரேஜில் வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு வாட்டியும் ரிவர்ஸ் ஆகும், டச் பண்ணிவிட்டு மேலே போகும், டச் பண்ணிவிட்டு மேலே போகும், டச் பண்ணிவிட்டு மேலே போகும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கீழே ஓப்பன் ஆகும்போது நம்ம எடுக்க முடியாது. கீழே போயிடுச்சுன்றதுக்காக நம்ம செல் அடிக்கக்கூடாது. வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கிடைக்கும். ஸோ அப்போ மேலே போகும். மறுபடியும் லெவல் கிடைக்கும்போது மேலே போயிருக்கு, மறுபடியும் லெவல் கிடைக்கும்போது மேலே போயிருக்கு. ஒரு லெவலையும் அது வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது 50ல் மட்டும்தான் நடக்கும் கிடையாது, 100ல் நடக்கும், 200 நடக்கும், 10 மூவிங் ஆவரேஜஸில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் மூவிங் ஆவரேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டன்ட்னா இப்போலாம் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே போக முடியாமல் திணறிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தான் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாமல், போக முடியாமல் திணறிட்டு அங்கேருந்து வந்து ரிவர்சல் நடக்கும். அதுதான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் மாறுறது தான் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல். அந்த பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து வர்றது தான் ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல்ஸை நம்ம பார்த்தோம்னா புரியும். ஸோ சன் டிவி அப்படின்ற ஸ்டாக் ப்ரைஸில் இதே லெவல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது அந்த ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட், அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் தான். ஸோ ப்ரைஸ் இங்கெல்லாம் வந்து இடிச்சிட்டே இருந்துட்டு அப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. எப்போ அந்த லெவல்ஸ் பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு ப்ரைஸ்னால் அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலாக மாறிடும். ஸோ அடுத்த வாட்டி கீழே இருந்து மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி இடிச்சிருக்கு, கீழே வந்துடுச்சு, திருப்பி 2வது வாட்டி போய் இடிச்சிருக்கு, பிரேக் அவுட். சம்டைம்ஸ் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி மேலே போயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம பை எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு மெஸ்ஸில் போய் நீங்கள் மோதினீங்கன்னா எப்படி பெண்ட் ஆகுமோ அந்த கான்செப்ட் பிரகாரம். ஓகேங்களா? ஸோ ஒரு மெஸ்லேயோ ஒரு வலையில் போய் நீங்கள் மோதினீங்கன்னா எப்படி வந்து அது பெண்ட் ஆகுமோ அந்த ரேஞ்சில் தான் இது வந்து மோதி அதோட பெண்ட், அதோட கர்வ் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மோதி இருக்கு, மறுபடியும் முடியல, மேலே திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம், தேர்ட் டைம் போயிருக்கு, இடிச்சிருக்கு, முடியல, திருப்பி கீழே வந்துடுச்சு, 4th டைம் ட்ரைவ் இருக்குது, அதுக்கப்புறம் முடியவே இல்லை அதுக்கு மேலே போகிறதுக்கு.
அதுக்கப்புறம் நல்ல ஃபால் வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் கீழேருந்து மேலே போய் இடிக்குதுன்னா அது ரெசிஸ்டன்ட் ஆகும், மேலேருந்து கீழே வரும்போது அது சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஏற்கனவே சப்போர்ட்டாக இருந்த இடம் இப்போ ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு, திருப்பி அதே இடத்துல வரும்போது மறுபடியும் ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2 பவுன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்த வாட்டி 3வது வாட்டி வரும்போது அங்கே தைரியமாக நம்ம வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸோட கம்பேர் பண்ணிவிட்டு சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பை எடுத்தோம்னா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் என்னவோ அது வரைக்கும் இந்த ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ட்ரை பண்ணணும், போக முடியலன்னா மறுபடியும் ஒரு ஃபால் ஆகும், மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணணும், போக முடியலன்னா மறுபடியும் ஒரு ஃபால், ஹியூஜ் ஃபால், அடுத்தப்புறம் ஒரு ஃபால். மூவிங் ஆவரேஜ் எல்லாமே பாருங்கள் அந்த ரேஞ்சில் வந்து இடிச்சிட்டு கீழே விழுந்தது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இடம் சப்போர்ட்டாக மாறிடுச்சுன்னா திருப்பி மேலே போயிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னா அந்த இடம் சப்போர்ட்டாக மாறிடும். அதே மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இங்கேருந்து ஒரு பை எடுக்கும், திருப்பி கீழே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கால்குலேட் ஆகி மறுபடியும் ஒரு பை எடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டியும் மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இதில் நான் 50 மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மூவிங் ஆவரேஜ் போட்டாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுக்கேற்ற டைம் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது, அது ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு அதிகபட்சம் மேஜராக நடக்கிற டைம் ஃப்ரேம்ஸை வச்சு நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமோ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் சார்ட் இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வரிசையாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவல் போடக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் போட்டுட்டு அது கரண்ட் டே இன்ட்ராடேக்கு வந்து பக்கத்தில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவர்லி ட்ரேடோ இல்லை டே ட்ரேடிங் டே கேண்டிலோ வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் வீடியோ தான். ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. புதுசாக மார்க்கெட் வர்றவங்களுக்கு இந்த இதெல்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.